Taste the Daily. மூன்றாம் கண் பகுதியில் சுட சுட இரண்டு விஷயத்தை பற்றி விரிவாக அலச இருக்கிறோம். ஒன்று, திமுக கூட்டணியிலிருந்து கழட்டிக்கிட்டு வெளியேற மதிமுகவின் துரை வைகோ நாள் குறித்த கதையும், KN நேரு அண்ணாமலை ரகசிய மீட்டிங், அதுக்கு பிறகு நடந்த டீலிங் கேட்டு ஷாக்காகி இருக்கிறார் MK ஸ்டாலின். ஒரு பக்கம் உட்கட்சிக்குள்ள இருந்துக்கிட்டே திமுகவுக்கு எதிராக துரை வைகோ குடிபறிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? திமுகவின் மூத்த தலைவராக இருந்துக்கிட்டே அண்ணாமலையோட KN நேரு ரகசிய மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத தான் அரசியல் வட்டாரத்தில் சுட சுட பேசுபொருளாக ஆகியிருக்கு. துரை வைகோவின் ரகசிய மீட்டிங், இணையத்தில் வைரலாகும் மதிமுக தொண்டரின் கடிதம் என மதிமுக தலைமை கழகமே இப்போ திமுக எதிர்ப்பு போர் கொடியை உயர்த்தி இருக்கு. இதற்கு வைகோவும் பச்சை கொடி காட்ட துரை வைகோ அடித்தாட போவதா மதிமுக தொண்டர்கள் பேசியிருக்காங்க. அப்படி என்னதாங்க திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் பிரச்சனை என்று ஆராய்ந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலை காரணமாக சொல்கிறாங்க. திருச்சி தொகுதியை கைப்பற்றணுங்கிற ஆசை KN நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் எப்போதுமே இருக்குது. இன்னொரு பக்கம் தனது அப்பாவை திருச்சி அரசியலிலிருந்து ஓரம் கட்டிய KN நேருவை பழிவாங்க தனது ஆதரவாளர் களமிறக்க வேண்டும் என்பது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் ஆசை. KN நேரு, திருச்சி சிவா, அன்பில் மகேஷ் ஆகியோரோட இந்த முக்கோண அரசியலில் எங்கே ஒரு சீட் போயிடுமோ என்ற பயத்தில் தான் இத்தனை நாளாக திருச்சியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி திமுக தலைமையும் அரசியல் நடத்தி வந்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுகவோட தலைமையோட ஜம்பம் பழிக்கக்கூடாது என்பதில் KN நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் உறுதியாக இருந்திருக்காங்க. உதயநிதியோட நட்பை பயன்படுத்தி திருச்சிக்கு அடி போட்டிருக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஆனால் அன்பில் போல கிச்சன் கேபினெட் ஆதரவு தனக்கு இல்லாததால் நேரடியாகவே ஸ்டாலின் கிட்ட பேசி திருச்சியை மட்டும் எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க தலைவரே, இந்த முறை மகன் அருண் நேருவை களமிறக்க போகிறேன் என போராடி இருக்கிறாரு KN நேரு. கடைசி வரை அமைதியாக இருந்த ஸ்டாலின் கிச்சன் கேபினெட் பேச்சை கேட்டு திருச்சியை துரை வைகோவுக்கும் பெரம்பலூரை அருண் நேருவுக்கும் ஒதுக்குவதா அறிவித்தார். இலவு காத்த கிளி போல இருந்த KN நேரு குடும்பம் ஸ்டாலினோட இந்த மூவால் செம்ம அப்செட்டில் இருந்திருக்காங்க. திருச்சியில் போட்டியிட்ட துரை வைகோவை எப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் வச்சு செய்தது தான் இறுதியில் திருச்சியில் அவரை வெற்றி பெற செய்திருக்காங்க. சேரில் எங்களுக்கு சமமாக உட்காராத, நாங்கள் வந்தால் எழுந்து நிற்கணும், உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியை போடணும், திருச்சியில் ஜெயிச்சா கூட நாங்கள் தான் இங்கே அதிகாரம் செலுத்துவோன்னு நீ உப்புக்கு சப்பானி தான் என துரை வைகோவுக்கு KN நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் செம்ம கடுப்பேற்றிருக்காங்க. ஒரு கட்டத்தில் துரை வைகோ திமுக மதிமுக தொண்டர்கள் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இதெல்லாம் பழைய கதை, நாம் எல்லோருக்கும் தெரிந்த கதை. இப்போ விஷயம் என்னன்னா, திருச்சிக்குள்ளேயே துரை வைகோவை நுழையக்கூடாது என KN நேருவும் அன்பில் மகேஷும் அதிகார கட்டளை போட்டிருக்காங்க. இதில் ஒருபடி மேலே போய் திருச்சியில் இருக்க மதிமுக தொண்டர்கள் ரகசியமாக சந்தித்து 1-2 பேருக்கு ஒரு கட்சியாப்பா எல்லாரும் திமுகவில் வந்து சேர்ந்துருங்க என தனக்கே உரிய தோரணையில் KN நேரு அரசியல் செஞ்சுருக்காரு. இது மதிமுக கட்சி தலைமை வரை போயிருக்கு. ஒரு கட்டம் வர பொறுமையாக இருந்த வைகோவே இப்போ கொந்தளிச்சிருக்காரு. மதிமுகவெல்லாம் ஒரு கட்சியா, துரை வைகோ ஜெயிச்சதே திமுக தயவால தான் என திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வராங்க. கூட்டணியில் இருந்து கொண்டே மதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், முன்னணி நிர்வாகிகள் திமுக வலைவீசி போட்டிருக்கு. அதோடு இல்லாமல் மதிமுகவை உடைக்காம தாய்க்கழக இணைப்பு என்ற அஜெண்டாவை ஸ்டாலின் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. இது வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் தூக்கத்தை கெடுத்திருக்கு. இந்த பின்னணியில் தான் வைகோவும் துரை வைகோவும் அவசரமாக மதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசி வராங்களாம். இந்த அரசியல் சூழ்நிலையை எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிற மதிமுக நிர்வாகி ஒருவர் கட்சி தலைமைக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு.
தீப்பெட்டி எவனையும் எரிக்கும், ஏன் எவனா இருந்தாலும் எரிக்கும் என்று வைகோவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இப்படியே போனால் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நம்ம தின்னு ஏப்பம் விட்டுடுவாங்கன்னு பேசின வைகோ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற நாள் குறிக்க உத்தரவு போட்டிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் இப்போ வெளியே கசியக்கூடாது, நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம் என அறிவுரை கொடுத்துருக்காரு. அதனால் மதிமுகவுக்குள்ளே இருக்கும் திமுக ஸ்லீப்பர் செல்களை கண்டுபிடிக்கிற பணியில் துரை வைகோ தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு தலைவலியை கொடுத்துருக்கிறாரு KN நேரு. ஸ்டாலினுக்கே தெரியாமல் ரகசிய டீலிங்கிற்காக KN நேரு அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்காரு. காரணமே இல்லாமல் அண்ணாமலையை அமைச்சர் KN நேரு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஸ்டாலின் தனக்கு நெருக்கமானவங்க மூலமாக கண்டுபிடிக்க உத்தரவிட்டிருக்காரு. என்ன விஷயம்னு ஆராய்ஞ்சு பார்த்த ஸ்டாலின் விசுவாசிகள் என்ன நடந்ததோ அதை ஒன்று விடாமல் ஸ்டாலின் கிட்ட ஒப்பிச்சிருக்காங்க. அட ஆமாங்க, KN நேருக்கு எதிராக பல வழக்குகள் அணிவகுத்து நிற்கிறது. இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவரை வச்சு அண்ணாமலையை KN நேரு நெருக்கி இருக்காரு. இதற்காக சில பல கோடிகளையும் அண்ணாமலைக்கு கப்பமாக KN நேரு கொடுத்துருக்காரு. அதோடு இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக KN நேரு ஆதரவாளர்கள் தேர்தல் வேலை செய்ய சில டீலிங்கும் நடந்திருக்கு. பல நேரம் அண்ணாமலையும் KN நேருவும் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்காங்க. அதோடு இல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் ஒருவரோட செல்ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டும் 3 பேரும் பேசியிருக்காங்க. இந்த ஆடியோ ரெக்கார்டை ஸ்டாலின் ஆதரவாளர்கள் லாவகமாக எடுத்து ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க. திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, அரியலூர் பகுதிகளில் KN நேரு டம்மி கேண்டிடேட்டை நிறுத்தி பாஜகவை ஜெயிக்க வைக்கணும் என்று உறுதியளிச்சிருக்காரு. இது ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஸ்மெல் பிடிச்சு ஸ்டாலின் கிச்சன் கேபினெட் கிட்ட கசிய விட்டுருக்காங்க. அண்ணாமலையும் KN நேருவும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்கன்ற ஃபுல் லிஸ்ட்டையும் எடுக்கணும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்தே எவ்வளோ நம்பணும், அண்ணனே இப்படி துரோகம் பண்ணுறாரேன்னு KN நேரு மேலே திமுகவின் கிச்சன் கேபினெட் அப்செட்டில் இருக்குது.